ஈசனுக்கான இரவில் குருவின் வழிகாட்டலுடன் ஆன்மாவை விழிப்படைய செய்ய வாருங்கள். குரு மகாவிஷ்ணுவின் மகா சிவராத்திரி சிறப்பு தியானம். நான் எடுக்கிற வீடியோ அது எப்படியாவது ஓடிடணும். அது ஓடுறதுக்கான எல்லா மெனக்கெடலும் நான் போட்டு அதை ஓட வச்சுருவேன். எடுக்கிறது மட்டும்தான் என் வேலை. அதுக்கப்புறம் அது ஓடுறது ஆண்டவன் கையில் இருக்குது அப்படின்லாம் கிடையாது. எடுத்து அது நல்லா ஓடுற வரைக்கும் அது என்னுடைய பொறுப்பு தான் அப்படின்னு எடுத்து செய்கிற ஒரு ஆள் தான் துர்கா பிரசாத். இதை கடமைக்கு எடுத்தோம் போட்டோம் அப்படின்லாம் இல்லாமல் எடுத்தோம் அதை போட்டணும் அப்படின்ற ஒரு பொறுப்பு இருக்கும். அந்த டைட்டில் வைக்கிறதா இருக்கட்டும், 10 டைட்டில் எல்லார்ட்டையும் கேட்பார், ஜி இது வைக்கலாமா ஜி, அதை வைக்கலாமா ஜி. இப்போ நான் சொன்னதை விட அவர் சொன்னது பெட்டராக இருந்துச்சுன்னா இதை அடிச்சுட்டு அதை வைப்பார். அந்த அளவுக்கு மாற்றி ஒரு வீடியோவை நல்லா ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் துர்கா பிரசாத். டிபேட் ரீதியாக போய் அதை முடிக்கிறதா இருக்கட்டும், அது இல்லாமல் அந்த வாக்ஸ் பாப்பு நல்லா பண்ணி அது கொண்டு வரதா இருக்கட்டும், அது பண்ணக்கூடிய ஆள் துர்கா பிரசாத். அவர் இல்லாதது ஒரு இழப்பு தான். நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நம்மக்கிட்ட இருந்தாலுமே அவர் நிறைய கேள்வி அந்த மாதிரி கேட்குறாரு, இந்த மாதிரி கேட்குறாரு அப்படின்னு நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸு அவரை எதிர்த்து நம்மக்கிட்ட நிறைய பேர் கருத்து சொல்கிறதா இருக்கட்டும், அப்படி நிறைய நடந்திருக்கு. ஆனால் ஒரு நிர்வாகமாக பார்க்கும்பொழுது ஒரு எம்ப்ளாயாக அவருடைய பணியை அவர் கரெக்டாக எந்த இடத்துலையும் தவறு இல்லாமல் செஞ்சு முடிச்சிருக்காரு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். அதுக்கு துர்கா பிரசாத்துக்கு முதல்ல என்னுடைய நன்றிகள். வெளியே போகும்பொழுதும் இங்கேருந்து நீங்கள் வெளியே போய் ஒர்க் பண்ண போகிறீங்க, இன்னும் ஒரு பெட்டரான ஒரு இடத்துல இன்னும் பெட்டராக மக்களுக்கு தெரியக்கூடிய அளவில் நீங்கள் போய் ஒரு அறியப்படக்கூடிய ஒரு முகமாக மாறணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம். வெங்கட்ஜி போல் ஒரு எடிட்டர் பேச தமிழ பேசு பார்க்கல. இதான் ஃபஸ்ட்டு, இதான் கடைசின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, வெங்கட்ஜியோட க்ரியேட்டிவாக எடிட் பண்ணுற எடிட்டரை பேச தமிழ பேச பார்த்துருக்கு. ஆனால் வெங்கட்ஜி போல் டெடிக்கேட்டடாக எடிட் பண்ணுற எடிட்டரை நாங்கள் இது வரைக்கும் பார்க்கல. ஒரு வீடியோ எடுத்து கொடுத்தா மட்டும் போதும், அதை எடிட் பண்ணி அதுக்கு ப்ரொமோ வச்சு அது எல்லாத்தையும் முடித்து தமிழில் வரைக்கும் டைட்டில் வச்சு அப் பண்ணி லைவ் பண்ணுற வரைக்கும் ஒரு ஆள் பார்க்குறானா அப்படின்னா அது பெரிய அசட்டு தான். ஒரு நிர்வாகமாக பார்க்கும்பொழுது பெரிய அசட் வெங்கட்ஜி. அவரை இழப்பது, அவர் வேலையை விட்டு போகிறாரு இல்லை வேலையை விட்டு போகிறாரு அப்படின்னோடனே நான்லாம் என்னடா இது அப்படின்னு ஏதாவது பண்ணி பேசி நிற்க வைக்கலாமான்னு பார்த்துட்டு என்னென்னவோ பேசுகிறோம். அண்ணெல்லாம் ஏதாவது பேசி நிற்க வைக்கலாமான்னு பார்த்துட்டு என்னென்னோ பேசுகிறாரு. ஆனால் அவர் வேறு ஒரு முடிவு, வேறு ஏதோ ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்கிறதுனால சரி வேறு வழி இல்லாமல் தான் அவர் நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். திருமுருகன் இன்டர்னாக தான் வந்தான், இல்லை எம்ப்ளாயி வந்த உடனே நாங்கள் சோஷியல் மீடியாவுக்கு தான் வந்தான் இல்லையா, கேமரா வந்த சில நாள்லேயே எலெக்ஷனுக்கான அந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சிருச்சு. அந்த சர்வேலாம் எடுக்கிறதுனால சில இடங்களில் வேறு டீம் அனுப்பும்பொழுது வினோத் கூட போனீங்கல்ல, சிகே கூடயும் வினோத் கூடயும் போக ஆள் இல்லை. அப்போ வாலண்டரியாக நான் போகிறேன் ஜி, நான் கேமராமேன் தான் நான் வந்தேன் அப்படின்ற மாதிரி அதை சொல்லி நான் போகிறேன் அப்படின்னு வந்த புதுசுலே ஒரு மாதம் தான் இருக்கும். எல்லா இடத்தையும் போய் ஷூட் பண்ணி கொண்டு கொடுத்த ஒரு நல்ல டேலண்ட் திருமுருகன். அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியாவில் அப் பண்ணுறது, அது போடுறது, அது எல்லாமே பண்ணக்கூடிய ஆங்கரிங்குமே நல்லா இப்போது கொஞ்சம் ஃப்ளோ எடுத்து நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கான். வெளியே போயிட்டு நல்ல ஒரு இடத்துல நல்ல ஒரு நிலைக்கு வரணும் அப்படின்னு பேச தமிழ் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். கணேஷ் சொல்லப்போனால் அவனுக்கு எதுவுமே தெரியாமல் தான் இங்கே வந்தான். அதாவது இந்த ஒர்க்கில் எதுவும் தெரியாது அவனுக்கு, கேமரா தெரியாது, எடிட்டிங் தெரியாது, சோஷியல் மீடியா தெரியாது, ஆங்கரிங் அப்படி தான் வந்தான். ஆனால் வந்த பிறகு நானே பார்த்து சில நேரம்லாம் வியந்திருக்கேன். 8 மணினா 7:30 மணிக்கெலாம் வந்துடுவான், 7:30 மணினா 6 மணிக்கெலாம் வந்துடுவான். அந்த இவனால் லேட் ஆகிடுச்சு இந்த ஷூட்டு அப்படின்னு ஒரு நாள் இருந்ததே கிடையாது. அந்த அளவுக்கு டெடிக்கேட்டடாக முன்னாடியே ஒர்க் பண்ணி கொடுக்குற ஒரு நல்ல ஒரு சோர்ஸ் தான் கணேஷ். வாக்ஸ் பாப்புக்கு துர்கா பிரசாத் ஜி வாக்ஸ் பாப் போகலாம் அப்படி தான் சொல்லுவான். அதுக்குள்ளே அங்கே போய் ரெடி பண்ணி எல்லாத்தையும் கொண்டு ஜி போகலாம் ஜி அப்படின்னு அந்த அளவுக்கு
ஒரு டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சோர்ஸ் இருக்குல்ல, அது வந்து குறுகிய காலத்திலே நல்லா ஒரு விஷயத்தை வந்து கற்றுக்கிட்டு இந்த கேமரா டீமில் வந்து நல்லா ஒரு ஒர்க் பண்ணி கொடுத்தவன் கணேஷ். வெளியே போயிட்டும் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தேடி நல்ல ஒரு முன்னேறி வா அப்படின்றது என்னுடைய வாழ்க்கை. நன்றி. நான் பார்த்து வியந்த ஒரு சூப்பர் எடிட்டர் அப்படின்னா வெங்கட். ஏன்னா நான் எங்கே வெளியில் போனாலும் ஒரு ஃபோன் கால், ஒரு வாய்ஸ் நோட்டில் எல்லாத்தையும் முடிக்கிறவர். அண்ட் அவரோட க்ரியேட்டிவிட்டி நிறையா திருவருளில் இருக்குது. டெய்லி போடுற கொஷின் கோட்ஸ் ஆகட்டும், ஐடியாஸ் தருவார். மேம் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி பண்ணலாமேன்னு சொல்லி நிறைய விஷயம் உள்ளே இன்புட் வந்ததுக்கு வெங்கட் ஒரு மெயின் பேஸ். உண்மையிலேயே வெங்கட் நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். எனக்கு 2 நாளாக வந்து ஒரு தூக்கம் இல்லைன்னு தான் சொல்லணும். ரொம்ப நர்வஸாக ஃபீல் பண்ணுறேன். அடுத்தது எப்படி நம்ம கொண்டு போகிறதுன்னு. நெக்ஸ்ட்டு ரீப்ளேசிங் வருவாங்க, இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் இந்த பில்டிங் கட்டுறதுக்கு மெயின் பேஸ்மெண்ட் நீங்கள் இல்லாட்டி இது நடந்திருக்காது. நான் உண்மையிலேயே உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிபியை வந்து எனக்கு பெருசாக ஒன்றும் தெரியாது. ஏன்னா அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் பிலாங்ஸ் டு பிடிபி டீம். பட் இருந்த வரைக்கும் வந்து அவர் வந்து ஒரு யூனிக் ஸ்டைலில் தான் அவர் கொண்டு போயிருக்கார் பிடிபின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா பெருசாக எனக்கு பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் இல்லாட்டியும் இங்கே என்ன நடக்குது, நம்ம பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னு அப்பப்போ வாட்ச் பண்ணும்பொழுது அவருக்கு என்ன கடமை கொடுக்கப்பட்டிருக்கோ அதை கரெக்டாக பண்ணி அவரோட சொன்ன மாதிரி, மகாபிரபு சொன்ன மாதிரி அவரோட வீடியோஸை ஜெயிக்க வைக்கிறதுக்கு அவர் ஃபுல்லாக எல்லா விதமான பாடுபட்டிருக்காருன்றதை அவரோட வீடியோஸ் பார்க்கும்போதே தெரியும். டிபி ஆல் தி பெஸ்ட். நீங்கள் எங்கே போனாலும் கண்டிப்பாக அங்கே ஒரு அசர்ட் தான் வெங்கட், டிபி எல்லாருமே. கணேஷ் வந்து எங்கே போனாலும் போகலாம் மேம் சொல்லிட்டு வந்துடுவார். அவர் பிடிபிக்கும் இருந்தார், திருவருளுக்கும் இருந்தார். எங்கே போனாலும் அதே மாதிரி தான் முகம் சொல்லிக்காமல் எவ்வளோ நேரம் நான் படுத்தினாலும் இங்கே போகணும், காலையில் இங்கே போகணும், மத்தியானம் இங்கே வந்துட்டு ஆஃபீஸில் ஒரு ஷூட் இருக்குது, சாயங்காலம் திருப்பி இருக்குன்னாலும் எதுவும் சொல்லாமல் அழகாக வந்து கோஆப்ரேட் பண்ணவங்க. அதே மாதிரி தான் திருவும் பிடிபிலேருந்து இங்கே வந்தார். அழகாக கேட்டு இப்போ என்னென்னா இவங்கெல்லாம் ஒரு பில்லர்ஸ் ஆஃப் திருவருள். இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. பட் ஓகே, வி வில் கோ அட். கண்டிப்பாக 4 பேருக்கும் வந்து ஆல் தி பெஸ்ட். எங்கே போனாலும் ஆல் தி பெஸ்ட். நல்லா வாங்க, பெருசாக வாங்க. தேங்க்யூ. 4 பேருமே போகிறாங்க அப்படிங்கிறது உண்மையிலேயே வருத்தம் தான். முதல்ல கணேஷ்லேருந்து அனுப்ப நினைக்கிறேன். இல்லை, கணேஷ் வந்து இங்கே ரொம்ப அண்டர் யூட்டிலைஸ்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் என்னை பொறுத்த வரைக்கும் கணேஷ் ரொம்ப நல்லா கண்டென்ட் டீம் ரிசோர்ஸாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் ஏன் பண்ணாமல் விட்டோம் அப்படிங்கிற கேள்வி நேற்று கூட சசிவரோட சொல்லிட்டு இருந்தேன். நான் அது கணேஷ்ட பேசுகிறேன், இங்கே இருக்க சொல்லுங்கள், ஜெய்லி ஷோ பண்ண சொல்லுங்கள், ஏதாவது மோன்லாக் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா இந்த ஒரு ரிசோர்ஸ் கூட ஒரு புது கேமராமேன் எடிட்டர் கூட கிடச்சிருவாங்க. ஆனால் இந்த சேனலோட ஐடியாலஜிக்கு அந்த ஐடியாலஜி உள்வாங்கி அதை உணர்வுபூர்வமாக பேசுறதுன்னு இருக்கு இல்லையா, அது ரொம்ப எளிதில் வெளியிலேருந்து எடுத்துட முடியாது ஆட்களை. ஸோ அந்த வகையில் என்னோட அம்மா கூட சொன்னாங்க, கணேஷ் அந்த டெய்லி ஷோ பண்ணதை பார்த்துட்டு ரொம்ப நல்லா பண்ணுறான்டா அந்த பையன். 2 நாள் தான் பார்த்தாங்க, ஓகே எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டா அப்படிலாம் சொன்னாங்க. ஓகே இன்னும் நிறைய பண்ணுவார் அப்படின்னு நினச்சா, ஆனால் திடீர்னு எனக்கு போகிறேன்னு சொன்னாலும் என்ன நம்பவே முடியல. ஸோ கணேஷ் நீங்கள் இருந்திருக்கலாம் என்பது என்னுடைய கருத்து. பட் ஓகே போகிறீங்க, கண்டிப்பாக டிபி பற்றி சொல்லி ஆகணும். டிபி பொறுத்த வரைக்கும் வீட்டில் நிறையா தடவை வீட்டில் இருந்தால் எல்லா வீடியோ பார்ப்பேன். டிபியோட வீடியோ, அதுவும் அண்ணனோட டிஸ்கஷன்லாம் மிஸ் பண்ணாமல் பார்ப்பேன். ஒரு வீடியோ எனக்கு ரொம்ப ஃபேவரட் வீடியோ, அண்ணனும் டிபியும் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அதிமுக பாஜக தான் அது அப்போவே. அதுக்கப்புறமா டிபினாலே ஆர்கியூ பண்ணுவான் அப்படிங்கிறது தான் மக்கள் மனசில் ஃப்ரேமான ஒரு பொதுவான ஒரு கருத்தாக ஃப்ரேம் ஆயிடுச்சு. நான் எங்கே போனாலும் அந்த ஒரு பையன் ஆர்கியூ பண்ணிட்டே இருப்பானேப்பா, ஆர்கியூ பண்ணுவானேப்பா, அவனை தான் கேட்குறாங்க. ஸோ முதல்ல 2 பேர் சித்ரகுமார், மகாபிரபு டெய்லி இது இப்படி பண்ணுவாங்க, அவங்க சூப்பராக பண்ணுவாங்க. அது முடித்தோடனே டிபியை கேட்டதா சொல்லுங்க அப்படின்ட்டு டிபியை வந்து கமெண்ட்ஸில் கழுவி ஊற்றுறாங்க. ஆனால் நேரில் பார்த்தா டிபியை கேட்டதா சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, நான் டிபி வந்தாலே கமெண்ட்டில் போய் டிபின்னு சொல்லிட்டு நான் எமோஜி போட்டு ஓடி வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் டிபி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னுடைய ஒரு சின்ன சஜஷன் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நல்ல ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது, இன்னுமே டிபி நல்லா வளர்த்துக்கலாம். உதாரணத்துக்கு அவருடைய கேள்விகள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரெட்டாரிக்ஸாக இல்லாமல், இப்போது பாஜக தமிழ்நாடு சீட் ஜெயிக்கிற ஓகே, ஆனால் திரும்ப ஜெயிக்கலன்னா அது மாறாக அவருடைய ஆர்குமெண்ட் எப்படி இருக்கலாம்னா, பாருங்கள் இந்த பாஜகோட டேட்டா பாருங்கள், காங்கிரஸோட டேட்டா பாருங்கள், திமுக டேட்டா பாருங்கள். ஸோ இன்னுமே டேட்டா வைஸாக ஸ்டாட்டிஸ்டிக்லாம் டிபி பேசலாம். ஏன்னா அதுக்கு தான் ஆள் கம்மி. ரெட்டாரிக்ஸ் யார் வேணால் பேசலாம், அது செஞ்சான்னு கேட்டுகிட்டே இருக்கலாம். அந்த ஸ்டாட்டிஸ்டிக்லாம் இன்னும் எடுத்து பேசணும்னு என்னுடைய ஆசை. அது தவிர பல டியோலாக், 1-2 டியோலாக் இல்லை, நைட்டு வந்து ஒரு 7 மணிக்கு 8 மணிக்கு பண்ணுறோம்னா சீக்கிரமாக அன்றைக்கி நைட்டே உட்காந்து எடிட் பண்ணி அப்படியே போடுவோம். நைட்டு போட்டு 1 லட்சம்லாம் போயிருக்குன்னு நினைக்கிறேன். வாக்ஸ் பாப்டால டிபிடா வாக்ஸ் பாப் தமிழ்நாட்டுக்கே அவன் தான். ஏன்னா எனக்கு என்ன வாக்ஸ் பாப் போக சொல்லுவாங்க, இல்லை டிபி இருக்காரு அப்படின்னு ஒரு ஆறுதல் இருந்துச்சு. இதுக்கப்புறமா எலெக்ஷன் அப்போ வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கான், பார்ப்போம்.
ஸோ வாழ்த்துக்கள். இல்லை வெங்கட்ஜி எல்லாருக்கும் தெரியும், ஒரு நாள் வந்து மோளம் வாங்கினா வெங்கட்ஜிட்டு தான் கொடுப்பேன் அப்படிலாம் நான் அடம் பிடிச்ச காலம்லாம் இருக்குது. அண்ணன் ஒன்று கேட்டார், வெங்கட்ஜி வேலையை விட்டு போட்டால் மோளம் கொண்டு நிறுத்திடுவியா? ஏன்னா ஒரு வீடியோ கொடுத்தோம்னா அதில் எல்லாத்தையும் அவரே வச்சு அவுட் எடுத்துருவார். நம்ம போனோன்னே இல்லை. எனக்கு ஒரு நாள் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த நாலந்தா யூனிவர்சிட்டி பற்றி ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். அதெல்லாம் இது வரைக்கும் பேசப்படாத டாபிக், எவனுக்கும் எதுவுமே தெரியாது அதை பற்றி. அப்போ தான் மோடி இனாக்ரேட் பண்ணிட்டாரு. ஆனால் அது ரிலேட்டடாக எல்லா இமேஜ், எல்லா ஃபோட்டோஸு, இந்த சோர்ஸ்லாம் எடுத்து ஆட் பண்ணி வைக்கிறேன். நான் வெறும் பார்த்துட்டு அவுட் போட்டேன், அவ்வளோதான். அன்னைக்குலாம் அவ்வளோ நாளைக்கு வரலாக் பண்ணி வெங்கட்ஜிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னா இல்லை, நான் பண்ண மாட்டேன், வேறு யார்ட்டாவது கொடு, ரொட்டேஷனில் கொடுன்னு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. வெங்கட்ஜி வந்து மகாபிரபு சொன்ன மாதிரி தான், வெங்கட்ஜிக்கிட்ட நிறையா கற்றுக்கலாம். அந்த க்ரியேட்டிவிட்டிலேருந்து ஒரு வீடியோ ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் அப்லோட் ஆகிற வரைக்கும் ஃபாலோ பண்ணுறது இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஃபினாமினல். ப்ளஸ் கொஞ்சமாவது அந்த கண்டென்ட் நாலேஜ் அப்படிங்கிறது இருக்கணும். ஸோ எடிட்டிங்னா வெறும் கட்டு ஒட்டு மட்டும் தெரிஞ்சால் பத்தாது. கண்டென்ட்டில் என்ன தப்பு இருந்தால் கூட தப்புன்னு பார்த்து ரிமூவ் பண்ணணும். அவரே ப்ரோமோ வைப்பார், அவரே தம்ப்நெயில் போடுவார், அவரே தம்ப்நெயில் டைட்டில் வைப்பார். ஸோ வெங்கட்ஜி வந்து பேசினே இருந்திருக்கலாம். பட் ஸ்டில் திருவருள் டிவியில் ஒரு ஃபினாமினல் ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. தனி ஒரு ஆளாக லைக் பொன்முருகனோட சேர்த்து அந்த சேனலை ஃப்ரம் நோவேர் டு எவ்ரிவேர், இப்போ எந்த பக்கம் போனாலும் திருவருள் நல்லா பண்ணுறீங்க, நல்ல சப்ஸ்கிரைபர் பேஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. அதில் வெங்கட்ஜியோட பங்கு ரொம்ப பெருசு. ஸோ வெங்கட்ஜிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்லாம் கிடைக்குமா திருவருளுக்குன்னு எனக்கு தெரியல. பட் ஸ்டில் நீங்கள் போயிருக்க வேணாம். பட் ஓகே, இல்லை திருமுருகன் வந்து எப்படி வந்தார், கேமராவில் வந்தாரா, எடிட்டில் வந்தாரா, அதெல்லாம் எனக்கு தெரியல. பட் ஸ்டில் இங்கே வந்து கேமராவும் கற்றுக்கிட்டு, எடிட்டும் கற்றுக்கிட்டு, ஆங்கரையும் கற்றுக்கிட்டு, சோஷியல் மீடியாவும் பண்ணிக்கிட்டு ஒரு ஆல்ரவுண்டர் ரோல் ப்ளே பண்ணிட்டு இருந்தார் திருமுருகன். எப்போல்லாம் வந்து இங்கே வேலை இருக்கோ உள்ள கேமரா கூப்பிடுவாங்க, இல்லை நான் கேமரா வரமாட்டேன், சரி கேமரா கூப்பிட்டு சோஷியல் மீடியா அப்லோடுன்னு கூப்பிடுவாங்க. ஒரே நேரத்தில் பல பேர் திருமுருகன் அவ்வளோ டிமாண்ட் அவருக்கு. இப்போது அங்கே அவர் எப்படி இருந்தார் அப்படின்னு தெரியல. அகெயின் நடுவில் நிறைய வாக்ஸ் பாப் எடுத்துகிட்டு இருந்தீங்கல்ல, இந்த வாக்ஸ் பாப்லாம் நல்லா எடுத்துகிட்டு இருந்தார். இந்த நடுவில் ஷார்ட்ஸ் வந்து நல்லா பண்ணிட்டு இருந்தார். இன்னுமே திடீர்னு வேறு ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ மீண்டும் வெல்கம், வரதா இருந்தால் வாங்க. டிபி கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சமான சார் டிபி எழுதுறது தான். எனக்கு எழுதுறாங்க பாருங்க சார். நான் டிபி கிட்ட சொல்கிறது, உங்கள் மைண்டில் இருக்கிறத பேப்பரில் கன்வெர்ட் பண்ணுங்கள். கன்வெர்ட் பண்ணால் செகண்ட் ஆப்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மேலே இருக்கிறது பெட்டராக இல்லையான்னு தெரிஞ்சிடணும். அப்புறம் டிபி கிட்ட கத்தே பேப்பர் வச்சுருப்பாரு. எனக்கு உண்மையாக டிபி இப்படி கூட ஒரு இந்த டைமில் எல்லாம் வாட்ஸ்அப்பில் சின்ன சின்ன பாயிண்ட்ஸில் பார்க்குற காலத்தில் போல்டாக க்ளீன் லெட்டர்ஸு அதில் வந்து டெக்ஸ்டாக கன்வெர்ட் பண்ணும்போது இந்த டிபிக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்குது. அது எனக்கு உண்மையாக ரொம்ப ரொம்ப பிடிச்சது. எனக்கு எழுதுறதுனால டிபி ரொம்ப பிடிக்கும் சார். உண்மையாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மாதிரி வெங்கட் இல்லை சார். ஆஃபீஸுக்குள்ளே பெரிய ஒரு விஜய் பற்றி அஜித் பற்றி பெரிய பொருளே நடக்கும். ஆனால் வெங்கட் அந்த மானிட்டரில் திரும்ப மாட்டார். அந்த ரியாக்ஷன் மட்டும்தான் இருக்கும் ஃபேஸில். மானிட்டர்லேருந்து அவர் பார்வையோ எதுவுமே திரும்பி கமெண்ட்டே பண்ண மாட்டார். எனக்கு இவர் ஒட்டுமொத்தம் எனக்கு எதுவும் தெரியாது பெருசாக. ஆனால் இவரோட கான்சன்ட்ரேஷன் அப்சர்வேஷன்ஸ் எல்லாம் இப்போ இவர் கிரண் சொன்னது கரெக்டு. ஏன்னா அவர் அந்த ப்ராக்டிஸில் உண்மையாகவே சூப்பர் ப்ராக்டிஸ். அது வந்து இந்த ஜெனரேஷனில் இப்படி தான் இருக்கணும். அந்த அப்சர்வேஷன் வந்து உங்களுக்கு டபுள் லெவலில் உங்களுக்கு எடுத்துன்னு போகிறது வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு கணேஷ் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது அவர் இந்த 4 வருடத்துலேருந்து என்னென்ன விஷயத்தை நம்ம எடுத்துக்கலான்னு மட்டும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கணேஷ் வந்து எப்போவுமே ஒரு பாசிட்டிவான ஆள். அதாவது நான் நிறைய மோனோலாக்லாம் பண்ணியிருக்கேன். ஒரு நாள் வந்து நான் எப்பயும் பண்ணால் 20,000 தாண்டாது அப்படிங்கிற மாதிரி இவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன் பேசுகிறப்ப. அப்போ சொன்னார், அண்ணே நான் உனக்கு ஃப்ரேம் வைக்கிறேனே, இது கண்டிப்பாக 1,00,000 தாண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னார். உண்மையிலே பார்த்தீங்கன்னா அது இப்போ 1,60,000 பேருக்கு நான் பண்ணதுலேயே ஒரு தம்ப்நெயில் கிரண் பண்ண நான் சொல்கிறேன். ஸோ அதான் நம்ம வந்து எப்போதுமே ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லாத இருந்தாலுமே அவர் வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருப்பார். 22 வயசு தான் ஆகுது, ஆனால் இப்போவே இவ்வளோ என்ன சொல்கிறது கான்ஃபிடன்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் டிபி ப்ரோவும். அதாவது எங்கள் ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இந்த ஜாதியை பற்றிலாம் பேசுவாங்க. ஜாதி ஆனால் நான் உண்மையிலே சொல்லணும்,
உண்மையிலே சொல்லணும்னா அவர் வீடியோ வந்து எல்லாருமே சொல்லிட்டாங்க, மகாபிரபே சொல்லிட்டாரு, அவங்க வீடியோ வந்து போக வைக்கிறதுக்கு என்னென்னலாம் வேலை பார்க்கணுமோ எல்லாமே பார்த்துருவாரு. அடுத்த வீடியோ எப்படி போனாலும் பரவாயில்ல, அவன் வீடியோ பாஸ் ஆகும் அப்படின்னு அதுக்கான வேலையெல்லாம் பார்த்துருவாரு. அதே மாதிரி தான் வெங்கட் புரோ மாதிரி ஒரு ஹார்ட் ஒர்க்கர் நான் பார்த்ததே இல்லை. ஹார்ட் ஒர்க்கரான்னு தெரில, என்ன சொல்கிறது, இல்லை அது எப்படி சொல்கிறது, அந்த 10 to 7 அந்த டயத்தில் அவரோட வேலை மட்டும்தான் பார்ப்பார், வேறு எதை பற்றி அவர் யோசிக்கிறது இல்லை. அதுக்கு மேலே வேலை பார்த்துருக்காருன்னா அந்த 10 to 7 மற்றவங்களாம் அங்கே உட்காந்து பேசுவாங்க, இங்கே உட்காந்து பேசுவாங்க, அந்த மாதிரி எதுவுமே பண்ண மாட்டார். அவரோட வேலையை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கிட்டு இருப்பார். அதே மாதிரி திருமுருகன் அவர் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் இந்த டெய்லி சொல்லம் பண்ணுறப்ப நான்லாம் ஒவ்வொரு ஆளையாக பிடிச்சி தாங்கிக்கிட்டு இருப்பேன். வாங்க, அந்த பட்டையை போட்டு வந்து நின்றுக்கிட்டு ஒவ்வொரு ஆளாக வாங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். யாருமே வரமாட்டாங்க. ஆனால் எப்போவுமே நம்ம கூப்பிட்டாலே ஃபஸ்ட்டு வர்ற ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருமுருகன் தான். ஸோ அதாவது அந்த ஷோக்கு மட்டும் கிடையாது, நம்ம எந்த ஒரு வேலை கொடுத்தாலும் சரி அது யோசிக்காமல் ஃபஸ்ட்டு போய் பண்ணுறாரு. ஸோ அதனால் இந்தந்த விஷயங்களும் உங்கள்கிட்ட வந்து கற்றுக்கிட்டது. உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் முன்னேற்றங்கள் அடைய வாழ்த்துக்கள். திருமுருகன் ஷார்ட்ஸ்னாலே திருமுருகன் தான். நிறைய ஷார்ட்ஸ் பண்ணியிருக்கான். ஒரு நாளைக்கும் டெய்லியும் கண்டென்ட்டை ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருப்பான். நான் தான் எடிட் பண்ணுவேன். வியூஸ் போச்சுன்னா சாமி நல்லா இருக்குடா சூப்பர் அப்படின்ட்டு ஒரு இது கொடுப்பான். அதுமாரி ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருப்பான் திருமுருகன். நிறைய ஷார்ட்ஸ் பண்ணியிருக்கான், நிறைய வியூஸும் போகுது. வெங்கட் ப்ரோ இப்போது எடிட்டில் இப்போ நார்மலாக எதனா மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸுன்ட்டு எடிட்டில் முக்கியமாக வேணும். நான் பார்த்த வரைக்கும் அதை பார்க்குறேன். அது வந்து ரொம்ப பெருசு. ஸோ அந்த ஸ்கில்ஸ் வந்து சீக்கிரமாக கற்றுக்கணும். தேங்க்ஸ் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. டிபி ஊரில் இருப்பான், டேய் சரி ஊரில் இருப்பான், டேய் வாக்ஸ்பாப் போகணுண்டா அந்தமாரி கூப்பிட்றாங்க, சரிங்க நான் போயிடுறேண்ணா, உடனே அங்கேருந்தே கிளம்புவான். வாக்ஸ்பாப்னா உடனே கிளம்பிடுவான். அதனால அது வந்து சில பேர்லாம் சரி நாளைக்கு போகலாம், இல்லை இன்னைக்கு வேணாம் அப்படின்னா, வாக்ஸ்பாப்னாலே டிபி தான். அந்தமாரி வாக்ஸ்பாப்னா சூப்பராக பண்ணுவான். அதுக்கப்புறம் வீடியோஸ் வந்து 1 lakh வியூஸ் போனோம். இது ஏன் போகல, அப்புறம் வீடியோ வந்து ட்ரிம் பண்ணு சாம், இன்னும் ட்ரிம் பண்ணு, கிறிஸ்ப் பண்ணு, 8 நிமிஷம் ஆக்கு எனக்கு வேணும் அப்படின்ட்டு கேட்டுகிட்டே இருப்பான். அதனால வியூஸ் போகணுன்ட்டு பார்த்துட்டே இருப்பான். அதனால் அது வந்து ஒரு நல்ல ஸ்கில்லு. இன்னும் இம்ப்ரூவ் பண்ண வாழ்த்துக்கள் ராட்டிக்கு. கணேஷ் வந்து டைட்டில் தருவான், வீடியோ டைட்டில் தருவான், தம்ப்நெயில் டைட்டில் தருவான், கேமரா ஃப்ரேமும் நல்லா வைப்பான். நான் அவனை பார்த்தப்பவே அந்த 1 monthலேயே நான் அப்சர்வ் பண்ணிவிட்டேன், அவன் நிறைய ஸ்கில் இருக்குது, சீக்கிரமாக அவனை இம்ப்ளிமெண்ட் எல்லோரும் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சேன். பண்ணாங்க, ஆனால் எதுக்கு போகிறான்னு சொல்லிட்டு தெரியல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்மளுடைய ஆர்டிஸ்ட் பாலசுப்ரமணியம் சார் பேசும்போது நம்ம எல்லாரை விட அவர் எல்லாரையும் ரொம்ப நுட்பமாக கவனிச்சிருக்கிறாரு அப்படின்னு தோணுச்சு. ஸோ தேங்க்யூ சார், இட்ஸ் எ குட் டேக் அவே ஃப்ரம் யூ ஆன் திஸ் 31st December. ஏன்னா அவர் வருவார், அவரையும் நம்ம எப்படி நினச்சிட்டு இருந்தோம்னா வெங்கட் மாதிரி தான், அவர் உண்டு அவர் வேலை உண்டுன்னு இருப்பாருன்னு. பட் எல்லாரை பற்றியும் அவருக்கு ஒரு அசஸ்மெண்ட், அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களை பற்றியும் அவர் சொல்லும்பொழுது ரொம்ப மைக்ரோவான அப்சர்வேஷன் சொன்னார். என்ன தெரிந்தாலும் வயசு தான். ஸோ குட். எனிவே, ஸோ எல்லோரும் ஆரம்பித்த மாதிரி நானும் வெங்கட்லேருந்தே ஆரம்பிக்கிறேன். வெங்கட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல எடிட்டர். நான் அன்றைக்கே சொன்னேன், ஏற்கனவே நம்ம லாஸ்ட் டைம் ஒரு டீம் மீட்டிங்கில் நான் அன்றைக்கி உங்ககிட்ட ஒரு க்ரூஷியலான சுச்சுவேஷனில் அட்ரஸ் பண்ணும்போது கூட நான் சொன்ன ஒரு எக்ஸாம்பிள் யாருன்னா அவன் தான். ஏன்னா ஒரு ப்ரொஃபஷனலிசம். பொதுவாக எல்லா ஆஃபீஸ்லேயுமே 2 வகையான எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க. ஒரு எம்ப்ளாயி எப்படின்னா அந்த டைமுக்கு வருவாங்க, அந்த டைமுக்கு போவாங்க, அவங்களோட வேலையை பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க. ஒரு சில எம்ப்ளாயீஸ் எப்படின்னா அவங்களுக்கு டைமே கிடையாது, எப்போ வேணாலும் வருவாங்க, எப்போ வேணாலும் போவாங்க, அவங்களுடைய வேலையும் எப்போ வேணாலும் பண்ணுவாங்க. ஸோ அதில் ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கும். ஸோ ஒரு ப்ராப்பரான ஒரு கார்ப்பரேட் ஆர்கனைசேஷன் இல்லை ஒரு சிஸ்டமேட்டிக்காக வளர்கிற நிறுவனம் பொதுவாக யாரை விரும்பும்னா அந்த நேரத்துக்கு போய் அந்த நேரத்துக்கு மட்டும் வேலை பார்க்குற எம்ப்ளாயீஸை தான் விரும்பும். பட் நம்ம வந்து ஒரு கார்ப்பரேட்டும் இல்லை, நம்ம வந்து ஒரு ரெகுலராக சின்ன ஒரு செட்டப்பாக ஒரு ஸ்டார்ட் அப் மாதிரியும் இல்லாமல் நம்ம ரெண்டுத்துக்கும் நடுவுலையே நம்ம வந்து போராடிட்டே இருக்கோம் கிட்டத்தட்ட 3 வருஷமா. அப்படிங்கிறதுனால இங்கே மிக்சட் பேக்ஸ் இருப்பாங்க. ஒரு சில பேர் எத்தனை மணிக்கு வருவாங்க, எத்தனை மணிக்கு போவாங்கன்னு தெரியாது. பட் அவங்களோட ஒர்க் எஃபிஷியன்சிங்கிறது ஒரு 70% இருக்கும். ஆனால் எப்போ வேணாலும் ஆக்சசிபிளாக இருப்பாங்க. நைட்டு 12 மணிக்கு கூப்பிட்டாலும் வருவாங்க, 1 மணிக்கு கூப்பிட்டாலும் வருவாங்க. பட் வெங்கட்டோட பெரிய ப்ளஸ் என்னென்னா அவன் எல்லாத்துக்குமே அடாப்ட் ஆகிப்பான். ஸோ அவனால் 10 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் அவன் வேலையும் பார்க்க முடியும். ஒருவேளை என்னைக்காவது ஒரு நாள் வந்து ஒரு எக்ஸ்டெண்டடாக ஒரு ஸ்ட்ரெச் பண்ணுனா அதையும் பண்ண முடியும். ஸோ ஒரு ப்ராப்பரான ஒரு சீசன்ட் ஒரு பேட்ஸ்மேன் சொல்லுவோம்ல, ஒரு ப்ராப்பரான ஒரு ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டருங்கல்ல, அந்த மாதிரி அவன் ஒரு ப்ரொஃபஷனல் எடிட்டர். அவன் உண்டு, அவன் வேலை உண்டு, அதில் என்ன பெஸ்ட்டாக டெலிவர் பண்ண முடியும். ஒரு அன்னெசரியான கமெண்ட், அன்னெசரியான ஒரு ஆர்கியூமெண்ட்டு, இது வரைக்கும் என் டேபிளில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டு நான் எடுத்துகிட்டு வந்ததே இல்லை. மேபி ஒரு தடவை 2 தடவை ஏதாவது ரொம்ப
அன்அவாய்டபிள் சுச்சுவேஷன்ஸில் ஏதாவது வந்திருந்தானா எனக்கு ஞாபகம். அதே மாதிரி ஜென்ரலாகவே உங்கள் எல்லாருக்கும் தெரியும் எனக்கு கோவம் பயங்கரமாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த கோவமே நான் அவங்ககிட்ட பெருசாக காட்டினதில்லை. இல்லைடா, ஆமாம், அவங்ககிட்ட கோவப்படுற மாதிரியான சூழலை அவன் உருவாக்குனதுமே இல்லை. ரொம்ப ரேர் டு தி ரேரஸ்ட்டாக ஏதோ ஒரு தடவை ஏதோ வீடியோவில் ஏதோ ஒரு தடவை ஒரே ஒரு மிஸ்டேக்கு ஒன்று திட்டினேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் மோஸ்ட்லி எரர் ஃப்ரீயாக இருக்கும் அவனோட ஒர்க்கு. ஸோ இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா பேசு தமிழா பேசு ஷர்ட்டை வந்து இன்னைக்கு அவன் போட்டுட்டு வந்திருக்கான். ஸோ அது வந்து ஒரு எமோஷ்னலாக, ஏன்னா இன்னைக்கு அவன் ஏன்னா எல்லாருக்குமே ஒரு ஜென்ரலான ஒரு ஒப்பீனியன் இருந்தது. நானே அவங்ககிட்ட கூப்பிட்டு கேட்டேன், ஏன்னா உனக்கு ஏதாவது வருத்தமா, ஏன்டா போகிற அப்படின்னு. இல்லைனா நான் எட்டயபுரத்தில் வீடு கட்டிகிட்டு இருக்கோம், ஸோ அதுக்காக தான் போகிறேன், மற்றபடி வேறு எதுவும் இல்லை அப்படின்னா. ஸோ அவன் இன்னைக்கு இந்த ஷர்ட்டை போட்டுட்டு வந்து நம்ம பிராண்டுக்குமே ஒரு பெரிய என்ன சொல்கிறது, அவன் அதை எவ்வளோ லவ் பண்ணுறான் அப்படிங்கிறத அவன் காட்டினதான் நான் பார்க்குறேன். ஸோ ஆல் தி பெஸ்டா தம்பி. ஸோ நமக்கு பொதுவாக நம்மளை பற்றி வச்சிருக்க ஒப்பீனியனை விட மற்றவங்க நம்மளை பற்றி என்ன ஒப்பீனியன் வச்சுருக்காங்க. ஏன்னா பொதுவாக ஃபேர்வெல்னாலே எல்லாரும் என்ன பண்ணுவோம், பிடிக்கலைனாலுமே 4 விஷயம் நல்லதாக பேசுவோம் அப்படின்னு தான் தோணும். ஆனால் இன்றைக்கி எல்லாருமே உன்னை வந்து பேசினது எல்லாமே வந்து அவனோட ப்ரொஃபஷனல் ஸ்கில்ஸை பற்றி பேசியிருக்காங்க. இந்த ஸ்கில்ஸ் உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் இன்னும் பெரிய உயரங்கள் உனக்கு கிடைக்கும். ஆல் தி பெஸ்ட். ஸோ அடுத்தது தானை தலைவர். ஏன்னா பேசு தமிழா பேசல நம்ம எவ்வளவோ பேர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. சேனலுடைய முகங்களாக இருந்தவங்க எவ்வளவோ பேர் வந்து இதுக்கு முன்னாடி துர்கப்பிரசாத்தை விட நிறைய விமர்சனத்துக்கு ஆளானவங்கலாம் இருக்காங்க. நிறைய ஐடியாலஜிக்கல் டிஃப்ரென்ஸில் ஒர்க் பண்ணவங்க இருக்காங்க. நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ண காலகட்டங்கள்லேயே அவங்களுக்கு இங்கே வேலை பார்க்குறதுக்கே பிடிக்கல, இருந்தாலும் பரவாயில்ல அண்ணன் ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்குறாரு அதில் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு இருந்தவங்க, ஒரு சர்வைவலுக்காக ஒர்க் பண்ணுறவங்க, வேறு சில காரணங்களுக்காக ஒர்க் பண்ணவங்க, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. துர்கப்பிரசாத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நான் அடிக்கடி அவங்ககிட்ட சொல்கிறது தான், கிரண் சொன்ன மாதிரி துர்கப்பிரசாத்துடைய பொட்டென்ஷியல் வந்து ரொம்ப ஹியூஜ். ஸோ துர்கப்பிரசாத் வந்து இன்றைக்கி நிறைய பேர் எல்லாரும் அவனோட வீடியோ கீழே வந்து துர்கப்பிரசாத் வந்து திராவிட பிரசாத், தர்க பிரசாத், குதர்க்க பிரசாத், விவாதம் பண்ணணும், விதண்டாவாதம் பண்ணக்கூடாது, இது வந்து ரெகுலர். துர்கப்பிரசாத் வீடியோலாம் ரிலீஸ் ஆச்சுன்னா கமெண்ட்டே படிக்கக்கூடாது. ஆனாலும் கூட அவன் அதை பற்றி யோசிக்கவே மாட்டான். நான் அடிக்கடி அதான் சொல்லுவேன், அவன் அஜித் தோவால் பற்றி பண்ண மோனோலாக் வந்து அவ்வளோ பெரிய ஹிட். ஸோ ஒருத்தர் பிடிக்காதுங்கிறது வேறு. ஸோ இது வந்து என்னென்னா ஒரு யூனிக் குவாலிட்டி, நம்ம சேனலோட ஆடியன்ஸோட யூனிக் குவாலிட்டின்னு சொல்லுவோம். ஏன்னா நம்ம சேனலோட ஆடியன்ஸ் எப்படின்னா, அவனை பிடிக்கலைனாலும் அவன்கிட்ட திறமை இருக்குன்னா ஒத்துப்பாங்க. ஒரு சில சேனல்ஸ் அப்படி கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு இப்போ நம்ம சேனல்ஸ் பார்க்குறவங்க எல்லாருமே ரைட் விங் ஐடியாலஜி இல்லை நேஷனலிஸ்டிக்கான அது என்ன வேணாலும் வச்சுக்கோ, சங்கி க்ரௌடுன்னே வச்சுப்போமே. அந்த சங்கீஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு குட் குவாலிட்டி என்னன்னா, எதிரில் இருக்கிறவனுக்கு அறிவு இருக்குன்னா அது அறிவு இருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனால் அவன் கூட முரண்படுறோன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் துர்கப்பிரசாத்தை பார்த்துருக்காங்க. அதுக்கு தான் அவன் சொன்ன எக்ஸாம்பிள். யாரை பார்த்தாலும் முதல்ல என்ன விசாரிப்பாங்கன்னா மகாபிரபு சித்ரகுமார், அடுத்தது துர்கப்பிரசாத். அதே ஐடியாலஜிலேயே ஊறி எப்போ பார்த்தாலும் மோடி அண்ணாமலைன்னு பேசுகிற கிரணை 4வதாக தான் கேட்பாங்க. ஏன்னா கிரண் வந்து அவங்கள ஒருத்தன். உங்களுக்கு கான்செப்ட் புரியுதா? ஸோ கிரண் அப்படி பேசுறது அவங்களுக்கு ஆச்சரியமே இல்லை. பட் துர்கப்பிரசாத் மேலேயும் சித்ரகுமார் மேலேயும் மகாபிரபு மேலேயும் இந்த சேனல் பார்க்குறவங்க எங்கெங்கேயோ வேறு ஊர்களுக்கு சம்டைம்ஸ் when I travel across, நம்ம ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போனாலோ இல்லை கண்ட்ரி விட்டு கண்ட்ரி போகும்போது கூட இவங்களை விசாரிக்காமல் இருந்ததே கிடையாது. இவங்களை விசாரிக்கிறவங்க வந்து அவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நான் அவனுக்கு சொல்கிறதே அதான், அடிக்கடி நான் தான் சொல்லுவேன். என்னென்னா அவனுடைய ஸ்கில் செட்டுங்கிறது ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஸ்கில் செட். மகாபிரபு சொன்ன மாதிரி அவனுடைய வாத திறமைகளாக இருக்கட்டும், ட்ராவல் எக்ஸ்டென்சிவாக ட்ராவல் பண்ணான். போன வாட்டி எலெக்ஷன்ஸ் பொழுதெல்லாம் அவன் யாரோ சொன்னாங்களே இந்த மாதிரி, இது சாம் சொன்னால கரூரில் இருப்பான், கரூர்லேருந்து அப்படியே அங்கே திண்டுக்கல் போயிடு, அப்படியே அங்கேருந்து நீ என்ன பண்ண ஹொசூர் போயிடு, அங்கேருந்து நீ வந்து திருவண்ணாமலை போயிடு அப்படின்னு எங்கே சொன்னாலும் அவனும் நம்ம ரகுவும் தான் வந்து கேமராவை எடுத்துகிட்டு போனானுங்க. ஸோ அதுக்குள்ளார அவனோட அரசியல்னு ஒன்று இருக்கும், அது வேற விஷயம். ஸோ அதில் என்ன வீடியோவில் வரணும், எடப்பாடியை பற்றி வரணுமா இல்லை வந்து அண்ணாமலை பற்றி வரணுமா, அதெல்லாம் அவன் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவான். அவன் ஒரு டேரக்டராக அதில் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு எடிட் பண்ணுவான். இருந்தாலும் கூட ஒரு பல்ஸாக நம்ம போன வாட்டி எலெக்ஷன்ஸுடைய பல்ஸ் என்னங்கிறது நம்ம ஓரளவுக்கு நம்மளால் ரிஃப்ளெக்ட் பண்ண முடிஞ்சுது. நமக்கு வந்து நம்மளே ஒரு ப்ரோ பிஜேபி ஸ்டாண்ட் எடுத்து ஒர்க் பண்ணியிருந்தா கூட நிறைய கான்ஸ்டியூவன்சிஸில் இன்னமும் டிஎம்கேக்கான ஒரு ப்ரோ சப்போர்ட் இருக்குதுங்கிறது நம்மளால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. அந்த ஆங்கரையும் கேரி பண்ண முடிஞ்சுது. 1000 ரூபாய் நலத்திட்டம் பற்றின சில ஃபீட்பேக்ஸ் எல்லாம் வந்து நம்ம எடுத்த வீடியோஸை ஏடிஎம்கே ஐடிவிங் எல்லாமே கட் பண்ணிலாம் அவங்க வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுறதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அந்த வகையில் பார்த்தா ஏடிஎம்கே ஐடிவிங்க்கு நம்ம வந்து சும்மாவே கொஞ்சம் ஒர்க் பண்ணியும் கொடுத்தோம் துர்கப்பிரசாத்னால. ஸோ இப்படி ஸோ இந்த மாதிரி பல உதாரணங்கள் சொல்லலாம். பட் ஸ்டில் நான் வந்துட்டு சொல்கிறது என்னென்னா, துர்கப்பிரசாத் வந்து ஒரு பெரிய உயரத்துக்கு போக வேண்டிய ஒரு ஒரு கேரக்டர். ஓகே, ஸோ அவனுக்கு அவ்வளோ லவ் கொடுக்கறதுக்கு ஆப்போசிட் எண்ணில் தயாராக இருக்காங்க. அந்த லவ் அவன் ரிசீவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரே ஒரு ஆசை. அண்ட் ஐ திங்க் மேபி எல்லாரும் சொன்ன மாதிரி பெஸ்ட் இன் வாக்ஸ் பாப் இந்த மாதிரியான எலெக்ஷன் ஒப்பீனியன் போல்ஸ் மட்டும் இல்லை, நிறைய அவன் எடுத்திருக்கான். இனிஷியலாக கொஞ்சம் காமெடியெல்லாம் அதை எடிட் பண்ணி நம்ம நிறையெல்லாம் போட்டிருக்கோம். சேலஞ்ச் மாதிரி
அது என்னடா அது 100 rupees $100 சேலஞ்சுன்னு சொல்லிட்டு 5 கேள்விகள் கேட்டு அது பதில் சொல்கிறவங்களுக்கு $100 கொடுக்குறதுன்னு நிறைய டிஃப்ரெண்டான விஷயங்கள். அதுலலாம் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் நம்ம இன்னைக்கு சொல்கிறோம் போகிற போக்கில் இன்னைக்கு வந்து அவரை திட்டுறோம் இவரை திட்டுறோம், மோடி என்ன பண்ணாருங்கிறோம், ஸ்டாலின் என்ன பண்ணாருங்கிறோம். பட் அடிப்படையாக இந்தியாவுடைய தேசிய மலர் என்னன்னு கேட்டால் தெரியாத அளவுக்கு கூட இங்கே பொலிட்டிக்கல் அவேர்னஸ் இல்லாத ஒரு ஜென்ரேஷன் உருவாகிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறதெல்லாம் நம்மளே தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு யாருன்னா துர்கபிரசாத் தான். ஏன்னா இன்னைக்கு வந்து அடுத்து வந்துருச்சு இல்லை, ஜென் ஜிலாம் வந்து இன்னைக்கு எடுத்தது என்ன, ஜென் பீட்டாவா ஏதோ புதுசாக வருது அப்படிங்கிறாங்க, புதிய தலைமுறை வந்துருச்சுங்கிறாங்க. அந்த க்ரௌடெல்லாம் அவன் போயிட்டு கொஸ்டின்ஸ் கேட்கும்பொழுது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். என்னடா இப்படியெல்லாம் ஆடியன்ஸ் வச்சுக்கிட்டு நம்ம எப்படா பொலிட்டிக்கல் சேனல் ரன் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு கண்ணை கட்டுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான ஆடியன்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணி, ஏன்னா வாட்ஸ் பாப் எடுக்கிறது ஈஸி கிடையாது. ஒரு ஸ்டுடியோவில் உட்காந்து இன்டர்வியூ எடுக்கிறது ஈஸி. ஆனால் வெளியில் போகணும், அங்கே யாராவது போலீஸ் வருவாங்க, எதுக்குப்பா கேமரா வச்சுருக்கீங்க வாங்க, 4 பேரை பிடிக்கணும், கூப்பிடணும், நிறுத்தணும், அவங்கக்கிட்ட கேள்வியை எக்ஸ்பிளைன் பண்ணணும், இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்சரை பிக் பண்ணணும். ஸோ இது எல்லாமே ஒரு டஃப்பான டாஸ்க்கு. அதை வந்து துர்கபிரசாத் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவே எக்ஸிக்யூட் பண்ணான். ஸோ அவனுக்கு வந்து நான் ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறேன். கண்டினியூஸாக வந்து இன்னும் உன்னுடைய ஷார்ப் ஸ்கில்ஸை வந்து இம்ப்ரூவைஸ் பண்ண. அண்ட் பாலா சார் சொன்ன மாதிரி எழுதி கேள்விகள் கேட்பான். ஸோ துர்கபிரசாத் கேட்குற கேள்வியெல்லாம் வந்து எழுதுவான். இன்டர்வியூ எடுக்க போகிறான்னா ஹி வில் ரைட். ஓகே, ஸோ அதெல்லாம் வந்து நான் இந்த ஆஃபீஸில் பார்க்காத ஒரு குவாலிட்டி, யார்கிட்டையுமே நான் பார்த்ததில்லை. ஒரு மைண்டில் ப்ரிப்பரேஷன் ஆனால் இங்கே ரெடி ஆகிட்டோங்குவாங்க. ஸோ ஆனால் அவன் உட்காந்து எழுதுவான், அவ்வளோ எழுதுவான், கேள்வி எழுதுவான். என்னடா எழுதுறான்னு பார்த்தா ஏதாவது எழுதிக்கிட்டே இருப்பான். ஒரு டேட்டா ஒரு வீடியோ பண்ணுறான்னா அந்த டேட்டாவை இன்னைக்கு மொபைலில் தானே வச்சுட்டு நம்ம மோஸ்ட்லி வீடியோ பண்ணுறோம், அப்படி பண்ணவே மாட்டான். எழுதி பண்ணுவான். அண்ட் இப்போவுமே இந்த சேனல் பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா நம்மளாம் சேர்ந்து ப்ரெஷர் கொடுத்து அவனை வெளியில் அனுப்பிச்சிட்டோம். அப்படிலாம் எதுவுமே கிடையாது. பியூர்லி துர்கபிரசாத் எடுத்திருக்கிற முடிவு. அண்ட் இட்ஸ் எ ஷார்ட் பிரேக். ஸோ ஹி வில் பி ஜாயினிங் பேக் as a freelancer or in some other form very soon அப்படின்னு நான் நம்புகிறேன். என்ன துர்கபிரசாத்? கண்டிப்பாக சார். ஆல் தி பெஸ்ட். கணேஷ் வந்து நம்ம தம்பி. ஸோ நம்ம ஊர்லேருந்து அவன் ஒரு ஃபார்மேட்டடான ஒர்க்குக்காகலாம் வரல, அவன் இங்கே படிச்சுட்டு இருக்கான். ஸோ படிக்கும்பொழுது இங்கே தங்கி ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் உருவாக்கி கொடுக்கணுங்கிறது தான் நம்மளோட ஐடியா. கணேஷாக இருக்கட்டும், திருமுருகனாக இருக்கட்டும், அல்லது இந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருக்குமே நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் கூட நினைப்பாங்க, என்னடா அண்ணன் வந்து எல்லாருக்கும் எல்லா வேலையும் சொல்கிறாரு, சில பேருக்கு வந்து அந்த டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் கொடுக்குறாரு, இல்லை சில பேர் வந்து எல்லா வேலையும் வேலை வாங்குறாரு அப்படின்லாம். பட் ஆக்சுவலாக நான் நம்புறது என்னன்னா, பேசு தமிழா பேஸில் ஒருத்தர் ஒர்க் பண்ணிட்டு வெளியில் போகிறாங்கன்னா அவங்களால ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு பிராண்டே உருவாக்க முடியும். பேசிக்லி இங்கே வெறும் ஒரு கண்டென்ட் டீம் மட்டும் நம்ம ட்ரெயின் பண்ணுறதில்ல. ஒன்றுமே தெரியாமல் வரக்கூடிய பசங்களை தூக்கி சோஷியல் மீடியாவில் நீ பாருன்னு சொல்லி அவனுக்கே ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை அவன் வச்சிருக்கதே மறந்து பல வருஷம் ஆயிருக்கும். பட் அவனை உள்ளார உட்கார வச்சு அவனுக்கு ஃபேஸ்புக்லேருந்து, இன்ஸ்டாலேருந்து, ட்விட்டர்லேருந்து அதை கற்றுக்கோன்னு சொல்லி அதுக்கான வேலைகளை கற்றுக் கொடுத்து, அதே மாதிரி கேமராவா ஒரு ஸ்கில் செட் கற்றுக்கோ. வெளியில் போனீங்கன்னா நாளைக்கு வெறும் என்ன தெரியும் அப்படின்னா, எனக்கு இதான் தெரியும் அதான் தெரியுங்கிறத விட கேமரா ஹேண்டில் பண்ணுவேன், எடிட் பண்ணுவேன், ஸ்கிரிப்ட் பண்ணுவேன், ஹோஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா அது உனக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே எல்லா வாய்ப்புகளையும் நம்ம ஓப்பன் பண்ணி விடுறோம். கணேஷும் அப்படி தான். திடீர்னு பார்த்தா ஒரு நாள் வீடியோவில் உட்காந்துருந்தான். நான் கூப்பிட்டு திட்டினேன், ஏன்னா அவனுக்கு என்ன தெரியும், திடீர்னு கூப்பிட்டு அவனை வீடியோவில் உட்கார வச்சிருக்கீங்க அப்படின்னு. அப்புறம் பார்த்தா அன்றைக்கி ஒரு டிபேட் நம்ம இதில் வந்து ஏதோ ஒரு இந்த மிக்சர் டிவி மாதிரி விவாதத்தில் தண்ணி கேன் போட வந்தவன் உட்காந்துருந்தா அவன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறான். இன்னும் சொல்ல போனால் அதில் தான் நான் ஃபஸ்ட் டைம் நடராஜனுடைய பர்ஃபார்மன்ஸே நான் பார்த்தேன். நடராஜனை எடுத்துட்டும் ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கானே தவிர எனக்கு அவன்கிட்ட என்னடா ஸ்பார்க் இருக்குன்னு எனக்கு தோணவே இல்லை. பார்த்தா அந்த மிக்சர் டிவி விவாதத்தில் அவன் பேசினதை இவ்வளோக்கும் அது நான் கவனிக்கல. விக்கி என்கிட்ட சொன்னான், ஆனால் நடராஜ் சூப்பராக பேசுகிறாப்லண்ணே அப்படின்னு. அப்படியா, எங்கே அந்த வீடியோ உடனே நம்ம பார்ப்போம்னு சொல்லிட்டு அந்த வீடியோ நான் அப்போ தான் பார்க்குறேன். ஸோ அந்த அளவுக்கு தான் நம்ம ஒவ்வொருத்தவங்களை பற்றி வச்சிருக்கக்கூடிய அப்சர்வேஷன். அண்ட் யூனோ வெரி வெல், லைக் நான் ரொம்ப மைக்ரோவாக எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னு உட்காந்து நான் வாட்ச் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். ஸோ கணேஷை பொறுத்த வரைக்கும் படிக்க போகிறேன்னு சொன்னதுனால மட்டும்தான் நம்ம இப்போ ரிலீவ் பண்ணுறோம். ஏன்னா வந்து அவனோட ஃப்யூச்சரை பார்க்கணும். இந்த ஒரு மீடியாவில் இந்த ஒரு சின்ன ஒரு சேலரி வாங்கிட்டு இந்த மாதிரி எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்த்துட்டு அப்படியே ஒருத்தங்களால் இருக்க முடியாது. அவங்கவுங்க வளரணும். ஸோ அந்த மாதிரி ஒரு வளர்ச்சிக்கு அவனுடைய அந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டர் தானடா, ஸோ அப்படி ஆகணும்னு ஆசைப்பட்றான். ஸோ அதுக்கு அவனுடைய படிப்புங்கிறது அவனுக்கு ரொம்ப முக்கியம். அதுக்கான ப்ரிப்ரேஷனுக்கு இந்த வேலைங்கிறது ஒரு ஸ்ட்ரகிளாக இருக்கக்கூடாது. ஸோ அதனால தான் இன்னொன்று நான் அடிக்கடி சொல்லுவேன், விக்கியாக இருக்கட்டும் கணேஷாக இருக்கட்டும், உரிமையாக நம்ம திட்டுறதோ இல்லை சொல்கிறதோ வந்து நம்ம பசங்க, நம்ம ஊர், நம்ம தம்பி அப்படிங்கிறது தான். ஸோ அவங்களுக்கு இதெல்லாம் வந்து ஒரு நீ நோட் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னா தெரியும், அவனுக்கு எதுக்குமே வேலை பார்க்குறதுக்கு யோசிக்க மாட்டானுங்க. உண்மையாகவே தண்ணி கேன் போட வந்தோன்னா தண்ணி கேனும் தூக்கி போடுவான், டீ வாங்கிட்டு வந்து கொடுப்பான், காஃபி வாங்கிட்டு வந்து கொடுப்பான், போயிட்டு கேமரா வைப்பான், ஹோஸ்ட்டாக உட்காருவான். எல்லாரும் போனதுக்கு பிறகு நைட்டை சிங்கிள் மோனோலாக்கு ஃப்ரேம் போட்டுட்டு உட்காந்துருப்பான். ஸோ இந்த மாதிரி எல்லா வேலைகளையுமே ஒரு குறுகிய காலத்தில் பண்ணி எல்லாருக்குமே ஒரு ஃபேவரேட்டாக, இங்கே யாருமே கணேஷ் பிடிக்காதவங்கன்னு சொல்கிற மாதிரி இல்லாத அளவுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஒரு ஃபேவரேட்டாக மாறி இங்கேருந்து போகிறான். அவனுக்கும் நான் ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் தம்பி. அண்ட் திருமுருகன் அதே மாதிரி தான். எப்போ ஜாயின் பண்ணாங்கிறதே நான் இப்போ தான் கேட்டேன்.
உண்மையாகவே இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ரூமில் கூப்பிட்டு நீ எப்போ இந்த கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தேன்னு கேட்டேன். ஏன்னா லாஸ்ட் ஒரு 1 இயர் பார்த்தீங்கன்னா அதாவது 2023 இந்த 24 வரைக்குமான பீரியட் வந்து நான் அதிகமாக ஆஃபீஸ்லேயே இல்லாத பீரியடு. ஏன்னா நம்ம வந்து நிறைய யாத்திரையில் அண்ணாமலை ட்ராவலில் இருந்தார், அவர் கூடவே நம்மளும் ட்ராவல் பண்ண வேண்டிய ஒரு சூழலில் இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் எலெக்ஷன்ஸ் வந்துருச்சு. ஸோ ஆஃபீஸில் என்ன போகுது, என்ன ஆப்ரேஷன்ஸ் நடக்குது, என்ன பில்லிங் பண்ணுறோம், யாருக்கு என்ன கம்யூனிகேஷன் போகுது, இது எதையுமே நான் பார்க்காதனால நிறைய விஷயங்களை நான் ரிமோட்லேருந்து வெளியூர்லேருந்து மற்ற இடங்கள்லேருந்தே ஆப்ரேட் பண்ணுற மாதிரியான சூழல் இருந்தது. ஸோ இவன் எப்போ ஜாயின் பண்ணாங்கிறது எனக்கு இப்போ தான் தெரியுது. இவன் ஜாயின் பண்ணி 1 வருஷம் ஆயிடுச்சுங்கிறான். போன வருஷம் பிப்ரவரியில் வந்தேன், 1 வருஷம் ஆச்சு அப்படின்னு. ஸோ ரொம்ப ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம் தான். பிப்ரவரியிலேருந்து ஏப்ரல் முடிகிற வரைக்கும் எலெக்ஷன்ஸில் ஓடிடுச்சு. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகு ஷார்ட்ஸ் பண்ண வச்சோம். இவனுக்காகவே எக்ஸ்க்ளூசிவாக ஒரு ஷார்ட்ஸ்னு ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி பண்ண வச்சோம். பார்த்தா அந்த சேனல் நல்லாவே பண்ணிகிட்டு இருந்தான். அப்புறம் நமக்கு சோஷியல் மீடியாவில் டீம் தேவைப்பட்டதுனால அப்புறம் நம்ம சோஷியல் மீடியா டீமுக்குள்ளார மாற்றி மல்டிபிள் ரோல்ஸ். சும்மா போயிட்டு இன்ஸ்டாகிராமில் இவன் என்னடா பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு போய் பார்த்தா, இன்ஸ்டாகிராமில் பார்த்தா ரீல்ஸ் போடுறான், டான்ஸ் ஆடுறான், என்னென்னமோ பண்ணுறான், பைக் எடுத்துகிட்டு ரன் படத்தில் வர மாதவன் மாதிரி எங்கேயோ ட்ரிப்பில் இருக்கிறான். ஸோ என்னன்னா எதுக்கு சொல்ல வரேன்னா, பசங்களுடைய பர்சனல் சைட்ஸை நான் ஜென்ரலி பொதுவாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதே கிடையாது. அவனோட பர்சனல் லைஃப் அவன் எங்கேயோ போகிறான் வரான், அதெல்லாம் அவங்களோட இதுன்னு. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்குமான ஒவ்வொரு சைட் சொல்லும்போது தான் அவன் சொன்னால் அந்த மாதிரி இல்லைனா எனக்கு 2 விஷயம் இருக்குது. ஒன்று எனக்கு சேலரி கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குது. சேலரி இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தாலும் எனக்கு ஒரு லீவ் போர்ஷன் தேவைப்படுது. ஒரு சிவில் கேஸ் இருக்குது, அந்த சிவில் கேஸ் சம்மந்தமாக நான் ஊருக்கு போகணும், அந்த பஞ்சாயத்துலாம் நான் முடிச்சுட்டு வரேன்னு. ஸோ அதனால் அவனுக்கும் நம்ம பிரேக் தான் கொடுத்துருக்கோம். கிரண் சொன்ன மாதிரி த டோர்ஸ் ஆர் ஓப்பன் ஃபார் எவ்ரி ஒன். இதில் இருக்கிற பொதுவாக ரீசெண்டாக ஒரு பாலிசி நான் மகாபிரபு கிட்டே கூட சொல்லிட்டு இருந்தேன். இது வரைக்கும் வேலையை விட்டு வெளியில் போனவங்க யாரையும் நம்ம திரும்ப ஜாயின் பண்ண சொல்லி கூப்பிட்டதில்லை. அப்படி கூப்பிட்ட ஒரு 2-3 பேருமே நமக்கு சில பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்ததுனால இனிமேல் வேலையை விட்டு போகிறவங்க யாரையும் நம்ம திரும்ப கூப்பிட வேணாம். ஏன்னா பேசிக்கலி வெளியில் போனதுக்கு பிறகு தே வில் கெட் டு நோ டிஃப்ரெண்ட் ஒர்க் ஆம்பியன்ஸ். வேறு சில இடங்களில் ஒரு சில இடங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ ஒருத்தங்க ஒரு டேலண்ட்னு ஒருத்தங்க உள்ளார போகிறாங்க அப்படின்னா, ஒரு இன்டர்ன்னு போனான்னா அவன் இன்டர்ன்லேருந்து எம்ப்ளாயியாக மாறதுக்கு 1 வருஷம் ஆகும். சும்மாவே உட்கார வைப்பாங்க, பெஞ்சில் உட்கார வைப்பாங்க, ஒரு ஆன் ஃப்ரேமில் வரதுக்கே அவ்வளோ டைம் எடுத்துப்பாங்க. நம்ம அப்படிலாம் பார்க்குறதே கிடையாது. ஒரு நல்ல டேலண்ட்டாக நீ என்னவா வேணாலும் இரு, உடனே வா, உட்காரு, ஆன் ஸ்க்ரீனில் உட்காரு, ஷோ ஹோஸ்ட் பண்ணு, எடிட் பண்ணு, கற்றுக்கோ. நம்ம திரும்ப சொல்கிறது அதுதான். திஸ் இஸ் ஏ பிளேஸ் ஃபார் யூ டு லேர்ன். ஓகே, இது ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக நான் பார்க்குறதே இல்லை. நீ நிறைய கற்றுக்கோ, எவ்வளோ முடியுமோ கற்றுக்கோ, ஹோஸ்ட் பண்ணு, நிறைய அந்த டோட்டல் ஆப்ரேஷன்ஸையும் கற்றுக்கோ. ஸோ தட் நீ நாளைக்கு வெளியில் போகும்பொழுது உனக்கு என்ன தெரியும்னு கேட்டால் எனக்கு எல்லாம் தெரியும். ஒரு சேனல் நீங்கள் இண்டிவிஜுவலாக என்கிட்ட கொடுங்க, நான் ரன் பண்ணி காட்டுறேங்கிற அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்கணும்னு சொல்லுவேன். அந்த பொட்டன்ஷியல் எனக்கு வித்தின் ஒரு 1 இயர்க்குள்ளாரே திருமுருகனுக்கும் இருக்குது. ஏன்னா அவன் எடிட்டிங் கற்றுக்கிட்டான், ஹோஸ்ட் பண்ண கற்றுக்கிட்டான், கேமரா கற்றுக்கிட்டான், ஸோ சோஷியல் மீடியா கற்றுக்கிட்டான், எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டான். ஸோ அதனால் இது வந்து அவனுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ 4 பேருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ இந்த நியூ இயர் வந்து இவங்க எல்லாருக்குமே ஒரு பெட்டரான வருஷமாக இருக்கணும்னு நான் விஷ் பண்ணுறேன். அண்ட் அஸ் வெல் அஸ் இந்த டீம் எதிரில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி. ஃபஸ்ட்டு நான் மகாபிரபுஜி பற்றி தான் பேசணும்னு நினைக்கிறேன். மகாபிரபு சொன்னார் இங்கே வந்து நின்றுட்டு, துர்கா பிரசாத் வந்து அவன் வீடியோவில் வந்து 1 லட்சம் வருதா 2 லட்சம் வருதான் பார்ப்பான் அப்படின்னு. கண்டிப்பாக வந்து நான் அப்படி தான் யோசிப்பேன். நம்ம வீடியோ ஒன்று பண்ணுறோமா, நம்ம இவ்வளோ தூரம் வந்து நம்மளை இந்தந்த ஊருக்குலாம் அனுப்பியிருக்கிறாங்களா, அந்த வாட்ச் பாப்பெல்லாம் நல்லா போகுதா இல்லையா அப்படின்னு தான் நான் பார்ப்பேன். ஆனால் மகாபிரபுஜிகிட்டேருந்து நான் கற்றுக்க வேண்டியது என்னென்னா, அவர் வந்து எங்கிட்ட சொல்லுவார், இன்னஜி நீ போன வீடியோ வந்து 30,000 வியூஸ் தான் போயிருக்கு, 40,000 தான் போயிருக்கு, என்னன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவனுக்காக வந்து ஒரு மெனக்கடல் இருக்கு இல்லையா, அது அந்த அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி அதை வந்து நான் மகாபிரபுஜிகிட்டேருந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். எங்கிட்ட வந்து கேட்பாரு, இன்னஜி போன வீடியோ பண்ணீங்க, போன மோனோலாக் பண்ணீங்க, அது ஒரு 10,000 வியூஸ் தான் போயிருக்கு, இது எப்படியாவது ஒரு 50,000 அடிச்சிருச்சு, 1 லட்சம் அடிச்சிருச்சு அப்படின்னு. நான் அப்போ தான் யோசிப்பேன், என்னடா அது இந்த மாதிரி குவாலிட்டி வந்து நம்ம யோசிச்சு பார்த்ததே இல்லையே, அடுத்த வீடியோக்கு நம்ம இவ்வளோ தூரம் மெனக்கட்டதே இல்லையே அப்படின்னு நான் யோசிப்பேன். எனக்கு தெரிஞ்சு அதனால தான் அவர் வந்து ஒரு லீடராக இருக்காருன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு கிரணை பற்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். கிரணை காணோம். கிரணை பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா, கிரண் வந்து ஒரு இந்தியன் டீமில் கேஎல் ராகுல் மாதிரி. இல்லை, ஏன்னா இப்போ கேஎல் ராகுலை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் ஆடு, கீப்பிங் பண்ணு, நம்பர் 4 பேட்டிங் அண்ணா ஆடு, நம்பர் 6 ஆடுனா ஆடு, அது மாதிரி தான் கிரணை பொறுத்த வரைக்கும் மோனோலாக் பண்ணிட்டு ஒரு கம்ப்ளீட் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கம்ப்ளீட் எல்லாமே இருக்கும் அவன்கிட்ட. மோனோலாக் பண்ணுவான், அதை எடிட் பண்ணுவான், சண்டேலாம் வந்து நாங்கள் டியூலாக் பண்ணால் அவனே கேமரா வச்சுருவான். அந்த மாதிரி வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஃபினாமினல் ஒர்க்கர் கிரண். அதே மாதிரி நட்ராஜ் ப்ரோவை பற்றி சொல்லணும்னா, நட்ராஜ் ப்ரோவும் நானும் அவ்வளோ பேசிக்கிட்டது கிடையாது. ஒரு 6 months இங்கே ட்ராவல் பண்ணியிருப்போம். அவர் சொன்னார் சாதி வெறியன் அப்படின்னு. அது என்னன்னா, அது வந்து ஒரு சமூக நீதி பார்வைன்னு நினைக்கிறேன் நான். அதனால் அவங்களோட நான் அந்த ஒர்க் பண்ணேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாத்துக்கும் வந்து இது நான் சொல்கிறேன் ப்ரோ, எல்லாத்தையும் பற்றி சொல்கிறேன்.
எல்லாத்துக்கும் வந்து இது நான் சாரை தான் நான் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா சாரை பொறுத்த வரைக்கும் ஹி நோஸ் தி நேக் ஆஃப் பிக்கிங் டேலண்ட்ஸ்னு நான் சொல்லுவேன். இந்த ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் நான் எங்கள் ஆஃபீஸில் ஜூன் 13 ஜாயின் பண்ணேன். 2.5 வருஷம் ஆகிடுச்சு. எனக்கு பின்னாடி பார்த்தா நான் என்னடா பண்ணணும், நம்ம சேனலில் என்னடா பண்ணணும்னு யோசிக்கும்போது ஜாலியாக இருந்தேன். என் காலேஜ் நாட்கள், ஸ்கூல் நாட்கள் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இந்த சேனலில் நான் இருந்திருக்கேன். நான் பாட்டுக்கு வருவேன், நான் பாட்டுக்கு பேசுவேன், நான் பாட்டுக்கு போவேன், ஜாலியாக இருப்பேன். இப்போ என் ஃப்ரெண்டு என்னென்னா இதுக்கு முன்னாடி ஒரு 6 monthsக்கு முன்னாடி எல்லாம் நான் கரெக்டாக நான் மெட்ரோவுக்கு வந்து நடந்து போவேன். அப்போ தான் ஃபோன் பண்ணுவேன் அவனுக்கு. எப்பவுமே அவனுக்கே தெரியும் நான் சரி ஏதோ வேலையாக இருக்கேன். எனக்கு தனியாக நடந்து போக வந்து ஒரு சங்கடனால ஃபோன் பண்ணிட்டு அவன்கிட்ட பேசிட்டே போவேன். அப்போ சொல்லுவேன், மச்சான் இப்போ தான்டா நான் ஆஃபீஸ் போயிட்டு இருக்கேன் அப்படிமே. அப்போ மணி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 11 மணி இருக்கும். அப்போ தான் நான் கிளம்புவேன். அப்போது இப்போ தான் பயோமெட்ரிக்கில் வச்சிட்டாங்க. அப்போ வந்து 11 மணிக்கு தான் சொல்லுவோம், மச்சான் என்னடா சொல்கிற, இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸ்லையா நீ வேலை பார்க்குற, ரொம்ப சூப்பரான ஆஃபீஸாக இருக்கேடா அப்படிமா, நானும் அரசியல் கற்றுக்கலாமே அப்படின்னு வந்து சொல்லுவான். அந்த மாதிரி சாரை பொறுத்த வரைக்கும் எப்படி தான் அவர் வந்து இப்போ யோசிக்கிறாருனே தெரில, இவன் கரெக்டாக இருப்பான்டா நம்ம சேனலுக்கு அப்படின்னு. இந்த ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே எனக்கு சாருக்கு தான் நான் தேங்க்ஸ் பண்ணணும். ஏன்னா வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் லைஃப் டைம் வந்து நீங்கள் கொடுத்தீங்க சார். தேங்க்யூ சார். ஏன்னா இங்கே மற்ற இப்போ நான் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ எனக்கு காலேஜில் வந்துட்டாங்கன்னா நான் அடுத்த இடத்துக்கு போனால் வந்து அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டு போயிடுவேன். சரி அப்படியே போய்டும். ஆனால் நான் பேசுதமிழா பேசில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸை வந்து நான் லைஃப் லாங்காக வந்து அவங்க என்னுடைய ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் கண்டிப்பாக வந்து இந்த பேசுதமிழா பேசிச்ச நம்ம சேனல் வந்து கொடுத்த வாய்ப்பு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நான் சொல்லணும்னா எடிட்டர்ஸ் பற்றி சொல்லி ஆகணும். எடிட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு வீடியோ பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஹோஸ்ட்டு கேமராமேனை பற்றியும் 2 பேரும் சேர்ந்தே சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஒரு வீடியோ பண்ணுறேன்னா என் மூஞ்சி வெளியே தெரியுது. ஒரு 1 லட்சம் வியூஸ் 2 லட்சம் வியூஸ்னால் நான் போட்ட எஃபர்ட்டு அப்படிங்கிறது வெளியே தெரியும். அப்படின்னா தான் நான் எஃபர்ட் போடுறதுக்கு ஒரு இது இருக்குது. ஆனால் ஒரு பைசாவை தாண்டி ஒரு மெனக்கடல்னு இருக்கு இல்லையா, அது வந்து எடிட் டீமும் கேமரா டீம் தான் சொல்லணும். ரொம்ப அண்டர்ரேட்டட் அவங்க, ரொம்ப அண்டர்ரேட்டட் அவங்க. குறிப்பாக நான் ரகுஜி பற்றி சொல்லி ஆகணும். என்னென்னா அவர் இப்போ நானும் ரகுஜியும் வந்து பாலக்காடு போனோம், ஒரு வாக்ஸ் பாப் எடுக்க பாலக்காடு போனோம். பாலக்காடு போனப்போ நான் அந்த ஊரில் மக்கள் எப்படி செயல்பாடு இருக்குது, கம்யூனிஸ்ட் எப்படி பண்ணுறாங்க, காங்கிரஸ் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். பட் ரகுஜி கிட்ட வந்து சொன்னார்னா, ஜி நீ வந்து என்ன கனெக்ட் கொடுக்குற, இங்கே வந்து நீ அண்ணாமலை கெளிஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனெக்ட் கொடுப்பாரு. எனக்கு தெரிஞ்சு அந்த கனெக்ட் தான் ஒரு வாக்ஸ் பாப்புக்கு மக்களுக்கு வந்து நம்மளுடைய கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் தேங்க்ஸ் டு ரகுஜி. இன்னொரு விஷயம் சொல்லணும், பிரமோத் அந்த ஆஃபீஸில் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்தப்போ பிரமோத்னு ஒரு கேமராமேன் இருந்தார். அவரை பற்றி சொல்லணுன்னா நான் இன்றைக்கெல்லாம் ஒரு மோனோலாக் பண்ணுறேன் அப்படின்னு அவர் தான் காரணம். என்னடா ஃபஸ்ட்டு வந்த புதுசுலலாம் இதுக்கு முன்னாடி நான் மேடையிலலாம் வந்து பேசினது கிடையாது, எனக்கு அந்த அனுபவமே கிடையாது. ஆனால் அவர் தான் இப்படியே விட்டுறாதரா, பண்ணுறா நீ வந்து ஸ்டாட்ஸ் வந்து நல்லா சொல்கிறலடா, நீ வந்து பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு 1 மணி நேரமாக இருக்கட்டும், 2 மணி நேரமாக இருக்கட்டும், 3 மணி நேரமாக இருக்கட்டும், எனக்கு வந்து ஃப்ரேம் வைக்கிறதுக்கு அந்த உட்கார்றதுக்கெல்லாம் வந்து கோச்சிக்கவே மாட்டார். நெக்ஸ்ட் இப்போ கேமராமேனை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே இப்போ வந்துட்டு கணேஷாக இருக்கட்டும், விஷ்ணுவாக இருக்கட்டும், ஹரியா இருக்கட்டும், அப்புறம் எல்லாம் சுந்தர், ஆமாம் சுந்தர் சாரா மறந்துடா, சுந்தரா இருக்கட்டும், சரவணன் ப்ரோவாக இருக்கட்டும், இந்த ஒரு வாட்ஸ் பாப்பில் இப்போ ஆள் பிடிக்கிறதுலாம் இருக்கு இல்லையா, சில பேர்லாம் என்ன சொல்லிடுவாங்கன்னா, நீ உன் வீடியோ தான் நினச்சி நீ போய் பிடி அப்படின்னுவாங்க. ஆனால் நமக்காக மெனக்கட்டு வந்து பிடிக்கிறாங்க இல்லையா, சில பேர்லாம் வாட்ஸ் பாப் போனப்போ சொல்லுவாங்க, அதெல்லாம் மதிக்காமல் கண்டுக்காமல் போயிடுவாங்க. ஆனால் கணேஷாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து மெனக்கட்டு பிடிப்பாங்க, இது வந்து பேசுங்க, இப்படி வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு. கேமரா முன்னாடி இருக்கிற எங்களை தான் உங்களுக்கு தெரியுது, ஆனால் கேமரா பின்னாடி வந்து பல பேர் ஒர்க் பண்ணிருக்காங்க ரொம்ப சூப்பராக அப்படிங்கிறது. ரிகார்டிங் தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்யூ கைஸ், எல்லாருக்குமே தேங்க்யூ. உங்களை கண்டிப்பாக நான் மிஸ் பண்ணுவேன். தேங்க்யூ. நான் இங்கே முதல்ல வந்தப்போவே வந்து மற்ற கம்பெனியில் எப்படின்னு தெரியல, இன்டர்வியூ எடுத்தாலுமே வெயிட் பண்ண சொல்லி அதுக்கப்புறம் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. நான் வந்த முதல் நாளே வந்து சார் வந்து இன்டர்வியூ எடுத்தப்போவே என் ஒர்க்கு பிடிச்சி ஓகே சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து நான் இதுக்கு முன்னாடியே ஒர்க் பண்ண கம்பெனி வந்து ஒரு பெரிய டீமு, ஃபுல்லாகவே வந்து எடிட்டர்ஸ் தான், ஒரு 25-30 பேர் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் ஒர்க் பண்ண ஒரு 2-3 கம்பெனிலையுமே வந்து நான் ஒரு ஆளாக தான் இருந்தேன். அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எவ்வளோ பெரிய ஃபஸ்ட்டு கேமரா எடுத்தாங்க, கேமரா வந்து செட் பண்ண சொன்னாங்க, செட் பண்ணேன். அதுக்கப்புறம் திருப்பி எடிட் பண்ண சொன்னாங்க, கிரண் தான் ஹெல்ப் பண்ணான் அப்போவே எடிட் பண்ணுறதுக்கு. எடிட் பண்ணோடனே ஃபஸ்ட்டு சோஷியல் மீடியா சாம் கூட தான் போட்டாங்க, சாம் நான் தான் ஒரே டீமு. அங்கேருந்து சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணோம். எடிட்டிங் கற்றுக்கிட்டதே சாம்கிட்ட தான். நாங்கள் எடிட்டிங் கற்றுக்கிட்டேன்னா சாம் கிட்ட தான், சாம் தான் ஒவ்வொன்றா சொல்லுவான். அவனுக்கே தெரியாது, அவனுக்கு தெரிஞ்சதை எனக்கு சொன்னான். அவனுக்கு என்ன தெரியுமோ அது ஃபுல்லாக சொன்னான், எப்படி க்ரீன் ஸ்க்ரீன் மாற்றுறது, எப்படி கரெக்டாக கட் பண்ணுறது, எந்த இடத்துல சோர்ஸ் செய்கிறதுன்னு. நீ தான்டா என்னோடய எடிட்டிங் குரு, அதான் சாம் தான் ஃபுல்லாக. இப்போ எடிட்டிங் நல்லா இருந்துச்சுன்னா காரணம் வந்து சாம் தான். அதுக்கப்புறம் வந்து
எலெக்ஷன் போனோம், எலெக்ஷன் போயிட்டு வந்தாச்சு. அண்ணன் சொன்னார் திருப்பி இப்போ சான்சஸ் இருக்குது, திருப்பி வெல்கம்னாரு. ஆக்சுவலாக அண்ணன் வந்து இந்த ஒரு வருஷத்தில் எனக்கு வந்து ஒரு 3-4 வாட்டி வெல்கம் பண்ணார். ஏன்னா நிறையா வாட்டி ஒவ்வொரு பீரியட் முடியும் போதும் யாரெல்லாம் தூக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணாங்க. தூக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு வாட்டி எனக்கு வந்து 3-4 வாட்டி சான்ஸ் கொடுத்தீங்க, எனக்கு தெரியும்னா அது ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா சிகே ப்ரோவாக இருக்கட்டும், சிகே ப்ரோ ரொம்ப சப்போர்ட் பண்ணார் இருக்கும்போது. பண்ணுறா மகாபிரபுலாம் தமிழ் எப்படி உச்சரிக்கணுன்றது தமிழை பார்த்து வேந்தேன். இன்னும் வருதா தமிழ் வருது. ஏன்னா இந்த ட்ரைனிங் கொடுத்ததெல்லாம் அவர் தான். ஷார்ட்ஸ் பேசும்போது தமிழ் இப்படி பேசணும், லாவை இப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், எங்கே நிப்பாட்டணும், எங்கே இருக்கணும்லாம் மகாபிரபுஜி தான் சொல்லிக் கொடுத்தாரு. பரமாக தான் சோசியல் மீடியா கற்றுக் கொடுத்தது. ஏன்னா அவன் 10 அடி சேனல்ஸ் ஆல்ரெடி அவன் ஒரு சேனல் ஓனர் தான். அந்த சேனல் ஓனர் வச்சு நிறையா சொல்லிக் கொடுத்தான், சோசியல் மீடியா சொல்லிக் கொடுத்தான். அதுக்கப்புறம் வந்து டெய்லி ஷோ ஷார்ட்ஸை தாண்டி ஒரு லென்த்தி வீடியோ எப்படி பேசணுன்றது நடராஜ் ப்ரோ தான் நிறைய இம்போர்ட் கொடுப்பாரு. பாலிடிக்ஸ் எனக்கு சுத்தமாக தெரியாது. இங்கே வந்து பாலிடிக்ஸ் நான் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து டெய்லி ஷோவில் தான் ப்ரோ வாங்க ப்ரோ நான் சொல்லித்தரேன், நான் சொல்கிற மாதிரி அப்படியே சொல்லுங்கள், பாலிடிக்ஸ் நான் பேரை சொல்கிறது இந்த சொல்லுங்கள். நிறையா வந்து நடராஜ் ப்ரோ தான் நிறைய ஹெல்ப் பண்ணார். ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் வணக்கம். எப்படி சொல்கிறது, எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரில. நான் பாதி பேர்கிட்ட சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். சென்னை வந்து என்ன காரணத்துக்கு வந்திருக்கேன்னு ஒரு சில பேருக்கு தெரியும். ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் வந்து எங்கள் அண்ணனுக்கு தான். ஒன்றுமே இல்லாமல் தான் இந்த ஒரு இடத்துக்கு வந்தேன். ஆனால் அது மாதிரி சொன்னான்னு சென்னை வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஃப்ரெண்ட் ரூமில் தங்கியிருக்கும்போது அண்ணன் வந்து டி நகர் கமலாலயத்துக்கு அழைச்சிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் அண்ணன் மூலியமாக எனக்கு இன்னொரு அண்ணன் கிடச்சாங்க. அப்புறம் பேஸ் தமிழா பேஸுக்கு அப்படியே ஜாயின் பண்ணேன். நான் இந்த பேஸ் தமிழாவில் கற்றுக்கிட்டது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவ்வளோ பேருக்கு நான் என்னை பற்றி புரிஞ்சதை விட சுந்தர் சிரிக்காதரா, நான் என்னை பற்றி புரிஞ்சதை விட சாராக இருக்கட்டும், நடராஜனாக இருக்கட்டும், கிரணாக இருக்கட்டும், நீங்கள் எல்லோரும் என்னை பற்றி இவ்வளோ புரிஞ்சு சொல்கிறது வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த பேஸ் தமிழை நான் எப்படி பார்க்குறேன்னா, இது வந்து ஒரு பள்ளிக்கூடம் மாதிரி தான். அண்ணன் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இது வந்து நான் இங்கே வந்து ஒரு எல்கேஜி பையன் மாதிரி தான் இங்கே நான் வந்தேன். எல்கேஜி பையனுக்கு வந்து ஒன்றுமே தெரியாது. ஆனால் உள்ளே வந்து தான் இன்னும் எல்லா விஷயமும் கற்றுக்கிட்டான். அது மாதிரி இந்த பேஸ் தமிழா பேஸில் ஒருத்தவங்களும் சரி நல்லா ஒர்க் பண்ணுறீங்க, இன்னும் பயங்கரமாக ஒர்க் பண்ணுங்கள். இப்போ கணேஷ்னா என்ன எனக்கே தெரியாது, இந்த அளவுக்கு பண்ணுவேன், இந்த ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு தெரியாது. இந்த இடம் கொடுத்த எங்கள் அண்ணனுக்கு ஃபஸ்ட்டு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அந்த இடத்துல நான் இருந்திருந்தேன்னா, இப்போ அண்ணன் இடத்துல நான் இருந்திருந்தேன்னா, இந்த மாதிரி ஒரு பையன் வந்திருக்கான், என்ன ஏதுன்னு தெரில, விசாரிக்கல, எதுவும் பண்ணல, உனக்கு பிடிச்சினா ஜாயின் பண்ணிக்கூடா அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒரு ஓனராக இருந்தேன்னா கண்டிப்பாக அதை நான் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா யார் என்ன நான் விசாரிச்சுட்டு எல்லாமே பண்ணியிருப்பேன். ஆனால் அண்ணனுக்கு என்ன அறிமுகப்படுத்தின எங்கள் அண்ணனுக்கு இன்னொரு நன்றி இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். துவாரகை ப்ரோவாக இருக்கட்டும், கிரணாக இருக்கட்டும், சேமாக இருக்கட்டும், விக்கி அண்ணன், நடராஜனை, எங்களோட அண்ணன் ரகுவண்ணனாக இருக்கட்டும், கேமரா, சரவண ப்ரோவாக இருக்கட்டும், பொன்முருகன், சுந்தர், அவர் தமிழ் புலவர் ப்ரோவாக இருக்கட்டும், பரமசிவம், சத்யா ப்ரோ இருக்கட்டும், அவர் பேர் தெரில, ப்ரோவாக இருக்கட்டும், மேமாக இருக்கட்டும், இப்போ 3 சேனல்லையும் மாறி ஒர்க் பண்ணேன். இந்த இடத்துல இன்னொரு விஷயம் நான் பெருசாக பார்க்குறது என்னென்னா, இங்கே உள்ளதுலேயே நானும் கிரணும் மட்டும்தான் 22 வயசு ஒரே செட்டு. பாக்கி எல்லாரையும் பார்த்தீங்கன்னா சாம் வந்து என்னோட 2 வயசு கூட, இவன் 2 வயசு கூட. ஆனால் இவங்க எல்லார்ட்டையும் நான் என்ன ஒரு பாண்டில் இங்கே இருக்கோம்னா, இங்கே வந்து நான் தான் சீனியரு, உனக்கு ஒன்றும் தெரியாது, அதனால் நீ இதை மட்டும்தான் எடுத்து வைக்கணும் அப்படின்லாம் இங்கே யாருமே இங்கே பார்க்கல. இப்போ நான் ஒரு வீடியோ பண்ணணும்னு சொன்னாலும் நடராஜ் ப்ரோ என்ன சொல்லுவார், ப்ரோ நீங்கள் பண்ணுங்கள் ப்ரோ, உங்களால் முடியும் அப்படின்னு அந்த இடம் கொடுத்தார் நடராஜ் ப்ரோ, அவருக்கு நன்றி. ரகுவணனாக இருக்கட்டும், சுந்தராக இருக்கட்டும், நீ ஃப்ரேம் செட் பண்ணுறா, ஏன்னா இங்கே நான் தான் சீனியர், நான் தான் செட் பண்ணணும் அப்படின்லாம் யாருமே எதுவும் நினைக்கல. அதுக்கு சுந்தராக இருக்கட்டும், ரகுவணனுக்கு ஒரு நன்றி. பர்சனலாக இங்கே நிறையாவே அட்டாச்மெண்ட் ஆகியிருக்கேன். எந்த ஒரு கருத்து வேறுபாடும் கிடையாது. அண்ணன் மேலேயும் எந்த ஒரு கோவம் இல்லை. கடைசியாக சொல்லும்போது சொன்னாங்க, இதை நீ வருத்தத்தோடு வெளில போகிறன்ற மாதிரி சொன்னாங்க. எந்த ஒரு வருத்தத்தோடையும் நான் வெளில போகலை. பிரபு அண்ணன் பார்க்கலண்ணே, இங்கே தான் இருக்காங்க. அப்புறம் வெங்கட்ஜியாக இருக்கட்டும், பொன்முருகனாக இருக்கட்டும், டிபி ப்ரோவாக இருக்கட்டும், குறுகிய காலத்தில் தான் எல்லோரும் க்ளோஸ் ஆனீங்க. எல்லோரும் நிறையா உங்கள் எல்லாரையுமே பயங்கரமாக மிஸ் பண்ணுவேன். நம்ம ரூமாக இருக்கட்டும், ஆஃபீஸாக இருக்கட்டும், நான் எல்லாரையும் நிறையா கலாய்ச்சிருக்கேன், எல்லாரையும் நிறையா ஓட்டியிருக்கேன். ஆனால் சின்ன பையன் கூட எடுத்துக்காமல் சிறுவன் என்று தட்டி விடாமல் சிங்கம் என்று அரவணைத்த கூட்டத்திற்கு முதல் கண் வணக்கம். ரொம்ப நன்றி. எல்லோரும் டச்சிலே இருங்க, பார்க்கலாம். சைதாபேட்டில் விட்டுறா. அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் ஒரு வீட்டில் இருக்காங்கன்னா என்ன மாதிரி பொம்மைகள் வைக்கலாம்? பொதுவாக அஸ்வினி நட்சத்திரம் சொல்லிட்டாலே இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.